மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். குறித்த அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். 40 புதிய வாகனங்களுடைய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். 2,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ பணிகளுக்காக 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். 2,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ பணிகளுக்காக 40 வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தில் 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். அதிநவீன வசதிகளோடு கூடிய 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். 2,90,00,000 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ பணிகளுக்கு 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். 2,90 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ பணிகளுக்காக 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். $2,90,00,000 மதிப்பீட்டில் மருத்துவ பணிகளுக்காக 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தான் தொடங்கி வைத்த திட்டத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இயக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது. தான் தொடங்கி வைத்த திட்டத்தில் இடம்பெற்ற வாகனத்தை தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக 40 புதிய வாகனங்களை இயக்கி தற்போது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தற்போது தான் தொடங்கிய இந்த திட்டத்தில் இடம்பெற்ற ஒரு வாகனத்தை ஜோசப் விஜய் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக 40 புதிய வாகனங்களை இயக்கி தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். தற்போது தான் தொடங்கி வைத்த திட்டத்தில் இடம்பெற்ற வாகனத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக 40 புதிய வாகனங்களை இயக்கி தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு ரூபாய் 2,90 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வாகனங்களை வழங்குகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் முதல் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சாய்குமார், மருத்துவத்துறை செயலாளர் தாரிஷ் அகமது உள்ளிட்ட மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்ட அதே போல கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதால் அமைச்சர்கள் மற்றும் துறையினுடைய செயலாளர்கள் எல்லாம் அங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அதே போல அந்த வாகனங்களை இயக்கக்கூடிய
அந்த ஓட்டுநர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரடியாக அவர்கள் கையில் அந்த வாகனத்திற்கான சாவிகளை கொடுத்திருக்கிறார். அதன் பிறகாக அந்த வாகனத்தில் அமர்ந்து தற்பொழுது அந்த வாகனத்தை முதலமைச்சரை இயக்கி பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சராக இருக்கிறார், ஆகவே பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் சீட் பெல்ட் போடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு உயிர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த ஓட்டுநருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையில் அமர்ந்ததுக்கு பிறகு சீட் பெல்ட் அணிந்து அந்த வாகனத்தை இயக்கி பார்க்கிறார். அந்த வாகனம் முறையாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர்களுடைய வரலாற்றில் வழக்கமாக கொடியசைத்து துவக்கி வைப்பது என்பது வழக்கம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அனைத்து விவகாரங்களிலும் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அது சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்யக்கூடிய வகையில் அந்த வாகனத்தை இயக்கி பார்ப்பது, அதன் பிறகு நேரடியாக அந்த ஓட்டுநர்களை அழைத்து சாவிகளை கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இந்த நிகழ்வு என்பது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக மருத்துவத்துறை செயலாளர், அதே போல சீஃப் செக்ரட்டரி, அதே போல மருத்துவத்துறையுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் அந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சாவியை முதலமைச்சர் கையிலேயே வாங்கும் பொழுது அந்த ஓட்டுநர்களுடைய மகிழ்ச்சியை அவர்களும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவம் மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்திற்கு ரூபாய் 2,90 கோடி, அதாவது 2.90 கோடி மதிப்பீட்டில் 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். அதனுடைய காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். அந்த சாவிகளை கொடுத்ததுக்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சரே அந்த வாகனத்தை இயக்கி பார்த்தார். அதன் பிறகாக அந்த வாகனத்துடைய சாவிகள் எல்லாம் கொடுத்து வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். வழக்கமாக முதலமைச்சராக பதவியேற்பவர்கள் முதல் நாளிலோ அல்லது 2வது நாளிலோ நிகழ்ச்சிகளை வைப்பது வழக்கம். ஆனால் ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மருத்துவத்துறைக்கான தேவையான அந்த வாகனங்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகளை செய்து வருகிறார். ஆகவே மிக முக்கியமான இந்த வாகனங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ தேவைக்காக அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த வாகனத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது மருத்துவத்துறைக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை, நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். நித்யானந்தன், தற்போது 40 புதிய வாகனங்களை வழங்கி இயக்கி திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வழக்கமாக முதலமைச்சர்கள் கொடியசைத்து வாகனங்களை துவக்கி வைப்பது வழக்கம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அந்த வாகனத்துடைய யார் ஓட்டுகிறார்களோ அந்த வாகனத்துடைய இயக்கக்கூடிய ஓட்டுநரை அழைத்து அவர் கையில் சாவி கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தை இயக்கி பார்க்கிறார். அந்த வாகனம் சரியாக இருக்கிறதா, புதிய வாகனம் தானா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த வாகனத்தை இயக்கி பார்த்து அந்த வாகனத்தை ஓட்டி பார்த்து அதன் பிறகாக அவரிடம் ஒப்படைக்கிறார். இது அந்த வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக சம்பிரதாய அடிப்படையில் கொடியசைத்து துவக்கி வைப்பது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தை முதலமைச்சரே சீட் பெல்ட் அணிந்து அந்த வாகனத்தை இயக்கி பார்ப்பது என்பது அந்த ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. அதே போல வாகனங்கள் வழக்கமாக அந்த வாகனங்களில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன இருக்கிறது, அந்த வாகனங்களை எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம், அதற்கான வசதிகள் அந்த வாகனத்தில் இருக்கிறதா என்று உள்ளே அமர்ந்து அந்த சீட் பெல்ட் அணிந்து அதன் பிறகு அந்த வாகனத்தை ஓட்டி பார்க்கிறார் முதலமைச்சர். என்றால் வழக்கமாக கொடியசைத்து துவக்கி வைக்கும் பொழுது அந்த வாகனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் என்பார்கள், அந்த வாகனத்தில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி ஏறுகிறதா, அந்த வாகனம் அந்த இத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம், இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறோம் ஒரு வாகனம், அதற்கான தொகையில் தான் அந்த வாகனம் வந்திருக்கிறதா அல்லது குறைந்த தொகையில் வாங்கப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் பார்ப்பது ஒரு முதலமைச்சர் மிக முக்கியமாக கவனமாக அதில் கவனம் செலுத்துகிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஆகவே அவரே அந்த இருக்கையில் அமர்ந்து அந்த வாகனத்தை இயக்கி பார்ப்பது என்பது அந்த வாகனத்துடைய செயல்பாடுகள், அதே போல வாங்கிய தொகைக்கு சமமாக இருக்கிறதா அந்த வாகனம் என்று பார்ப்பதும், அதே போல ஓட்டுநர்கள் முறையாக அமர்ந்து ஓட்டக்கூடிய அளவிற்கு வசதியாக இருக்கிறதா அந்த வாகனம் என்பதெல்லாம் முதலமைச்சரே அமர்ந்து ஓட்டி பார்த்து ஆய்வு செய்வது என்பது வரவேற்பை பெற்றிருக்கக்கூடியதாக தலைமைச் செயலக வட்டாரத்தில் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 40 வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்திருக்கிறது.
ஒவ்வொரு வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டுநர்களுக்கும் முதலமைச்சரே சாவியை கையில் கொடுப்பது என்பது அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக அவர்கள் வாகனத்தில் இருப்பார்கள், கொடி அசைக்கப்படும், உடனடியாக வாகனங்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே புறப்படும். ஆனால் முதலமைச்சரே கையில் சாவியை கொடுப்பது, முதலமைச்சர் கையால் சாவியை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பையும் ஒரு மனமகிழ்ச்சியும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே முதலமைச்சரே நேரடி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நேரடியாக ஆய்வு செய்வது என்பது அதிகாரிகள் சரியாக முறையாக செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வகையில் இந்த நிகழ்வும் அமைந்திருக்கிறது என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சுவாமிநாதன் சார். தற்போது மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கு 40 புதிய வாகனங்களை வழங்கி இயக்கி திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இது குறித்தான உங்களுடைய மேலான கருத்துக்கள்? நிச்சயமா சார், 2,90,00,000 மதிப்பீட்டுல கிட்டத்தட்ட 40 வாகனங்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான பழைய மரபுகள் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு கொடியசைத்து தொடங்கி வைப்பாங்க, சாவிகளை உரிய ஓட்டுநர்களிடம் ஒப்படைப்பாங்க. இதுதான் அதிகபட்சமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். இந்த முறை தமிழக அரசியல் களத்தில் புதிதாக ஒரு இரண்டு ஆண்டுகள்ல ஆட்சியை பிடித்த திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு பல மாற்றங்களை தொடர்ந்து அவர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். அது ரொம்ப முக்கியமா அந்த வாகனத்தை அவரே இயக்கி இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 2 ஆண்டுகள்ல வந்தவர். அவருக்கும் மக்களுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்தது. தேர்தல் பரப்புரையில, களத்துல, பிரச்சாரத்துல நீங்க வாரத்துக்கு வாரம் சனிக்கிழமை தான் முதல்ல வெளியில வந்தார். அந்த பரப்புரைகளின் போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நான் முதல்வரான பின்பு கிராமமாக வருவேன், மக்களை எல்லாம் சந்திப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல அவர் அடிக்கடி அரசு அதிகாரிகளை சந்திப்பதாக இருக்கட்டும், இது மாதிரியான பொது நிகழ்வுகள்ல வருகிறப்ப, அரசு விழாவில் கலந்து கொள்கிறப்ப அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு சாவியை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் வாகனத்தை இயக்குவது என்பது அவருக்கும் மக்களுக்குமான இணைப்பை, அது என்னதான் அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அதை தாண்டி அவர் விஜய் மீதான ஒரு ஈர்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் தான் நான் பாக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வைகோ அவர்கள் வீட்டுக்கு அவர் சென்றபோது பாத்தீங்கன்னா பணிப்பெண்கள், வைகோ அவர்களுடைய வீட்டில் இருந்த பணிப்பெண்கள் விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஆற தழுவி ஒரு இது செய்கிறார்கள். உடனடியாக விஜயும் அதை திருப்பி செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட அது ஏறக்குறைய கொஞ்சம் சினிமா தரமாக இருந்தாலுமே கூட இது மக்கள் மன்றத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய இணைப்பை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த வழியில இதை நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு தான் புரிந்து கொள்கிறேன். சுவாமிநாதன், திட்டத்தை தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அது முதல்வர் விஜய் அவர்களே அந்த வாகனத்தை இயக்கியது சக ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மத்தியில் ஒரு அபரிமிதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அவர் தமிழக அரசியல் களத்தில் மிக குறுகிய காலத்தில், அதாவது 2 ஆண்டுகள்ல கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தவர். அதற்கு காரணமாக இருந்தது விஜய்ங்கிற அப்படி ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை அவர் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் அதுல முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்ப அவர் கிட்டத்தட்ட முதல்வராகி விட்டார். நீங்க முதல்வராகிறதுக்கு முன்பு இருந்த விஜயும் முதல்வராக பின்பு இருக்கக்கூடிய விஜயும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தனி விமானத்தில் தான் வந்தார், பரப்புரை பயணங்கள்ல தனி விமானத்தில் பயணித்தார். கிட்டத்தட்ட மக்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. தொடர்ந்து திமுக அரசு மீது அவர் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வந்தார். என்னை மக்களுக்கும் எனக்குமான இடைவெளிக்கு அவங்க தான் காரணம், மக்களை சந்திக்க விட மறுக்கிறாங்க, என்னுடைய பரப்புரை கூட்டங்களுக்கு தொடர்ந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்கன்னு பல வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்ப அவர் முதல்வராகி விட்டார். முதல்வரான பின்பு அவர் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் ரொம்ப இணக்கமாக அவர் ரொம்ப நெருக்கத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறதா காட்டுது. ஏன்னா திரைத்துறையின் உச்சத்துல இருந்து வந்தவர், கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தவர், அப்படி இருக்கிறவர் ஒரு மக்களோட தொடர்புல இருப்பாரா, அரசு அலுவலகங்களோடு தைரியமே போய் சென்று அவரால் கலந்துரையாடல்கள், விவாதங்கள் உள்ளிட்டவைகளில் பங்கெடுப்பாரா என்பதுதான் முதல் கட்ட விமர்சனமாக இருந்தது. நீங்க லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்லாம் அது தொண்டு இருக்கக்கூடியது. அது இந்த ஆட்சியிலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. முந்தைய திமுக ஆட்சியிலும் இருந்ததை போன்றுதான் இப்பொழுதும் அதுவும் இருக்கு. சோ அப்ப அதையெல்லாம் தாண்டி விட்டு விஜய்ங்கிற இமேஜ், விஜய் என்கிற ஒரு பிம்பம், அந்த பிம்பம் ஒரு நாயக பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பம் கிட்டத்தட்ட ஒரு முதல்வரான பின்பு ஒரு பெரிய இடைவெளி அவருக்கு மக்களுக்கும் இருக்கும் என்பதாகத்தான் முதல்ல உணரப்பட்டது. ஏன்னா ஒரு வாரம் ஒரு முறை வெளியில் வந்தது, தனி விமானத்தில் பயணித்தது, அது போன்ற சம்பவங்களை முன்வைத்து. ஆனால் இப்ப அந்த மாதிரியான தனக்கு மீதான கட்டமைப்பை, பிம்பத்தை விஜய் தொடர்ந்து உடைக்கிறார். அந்த உடைக்கிறது தமிழக அரசியல் அவருக்கான ஒரு ஆரோக்கியமான அடித்தளத்தை உறுதி செய்யணும். இன்னொன்னு பாருங்க, நாகரிகத்தோடு கிட்டத்தட்ட அனைத்து முன்னாள் முதல்வர்களை சந்தித்தாக இருக்கலாம், சக கட்சியினரை போய் சந்தித்ததாக இருக்கலாம். அதிமுக மீது மட்டும் ஒரு பிளவுபட்ட அணியை சந்தித்தார், அது விமர்சனத்திற்குள்ளானது. மற்றபடி கிட்டத்தட்ட அனைத்து அலுவலகங்களிலுமே சென்று சந்தித்தது, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்குள்ள போய் சந்தித்தது, இது மாதிரி அவர் பல மாற்றங்களை செய்து வருகிறார். அந்த மாற்றத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இதையும் பார்க்கிறேன். இதனால் அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறும் என்கிறதே சந்தேகம் இல்லை.
தொலைபேசி வாயிலாக இணைந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தவைக்கு நன்றி சுவாமிநாதன்.